ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் இமாம் ஆடியன்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து வரக்கூடிய வெங்காயம் தூத்துக்குடியில் எப்படி லோடிங் ஆகுது கண்டெய்னரில் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தாங்க காங்காட் சிஎஃப்எஸ் யார்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு சிஎஃப்எஸ் யார்டு இருக்குது. இந்த காங்காட் சிஎஃப்எஸ் யார்டுக்கு மொத்தமாக லாரிகள் வந்துடும். இந்த காங்காட் சிஎஃப்எஸ் யார்டில் ரீபேக்கிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து 50 கிலோ மூடியாக கொண்டு வந்திருக்கிறோம், கஸ்டமர் 25 கிலோ மூடியாக கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ரீபேக்கிங் கூட இந்த மாதிரி லேபர் விட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரம் மகாராஷ்டிரா மார்க்கெட் ரேட் அதிகமாக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் கூட ரேட் கம்மியாக நமக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சிஎஃப்எஸ் யார்டில் ரீபேக்கிங்காண்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். சில நேரங்களில் லோக்கல் மார்க்கெட் டவுனாக இருக்கும், ஸ்ரீலங்கா மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கூட வாங்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு கூட இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம சரக்கு அனுப்பிக்கலாம் கண்டெய்னரில். சில நேரங்களில் அங்கே மார்க்கெட் சரியில்லைன்னா இந்த குடோனை நம்ம இறக்கி கூட வச்சுட்டு மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோடான கண்டெய்னர் இதை அப்படியே போர்ட்டுக்கு போயிடும் நண்பர்களே. இப்படி தான் கப்பலில் தூக்கி வச்சு லோட் பண்ணி விடுவாங்க கண்டெய்னரை. ஃபைனலாக எல்லா கண்டெய்னரும் லோடான பிறகு வெசல் கிளம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நேராக ஸ்ரீலங்காவில் போய் அன்லோட் பண்ணி வியாபாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்ரீலங்காவில் வெங்காயம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய நண்பர்கள் கூப்பிட்ருந்தீங்க. பிரதர் நாங்களும் பண்ணலான் இருக்கோம், எங்களுக்கு கைட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லோரையும் நான் கைட் பண்ணுறேன். ஆனால் அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வெங்காய வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஹோல்சேல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கூப்பிட்ருந்தீங்க. எங்களுக்கு கிடைக்குமா, ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் தர்றேன். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நான் ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.